Hello, ma'am. Hello. ஹாய் சந்துரு, கேக்குதா? ஓகே கேக்குது மேம். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. சோ புரிஞ்சதா இப்ப வரைக்கும் பண்ணுன எல்லாமே? புரிஞ்சுது மேம். ஆனா அந்த ஃபார் லூப் இருக்குல்ல மேம், அது ஃபார் லூப் மட்டும் வந்து பார்க்கணும் மேம். ஆக்சுவலி எனக்கு இந்த பாஸ்ட் 2 டேஸும் ஃபுல்லா ஆக்சுவலா எனக்கு அது இன்னைக்கு ரிப்போர்ட் ஃபுல்லுத்தையும் ஓகே. கொடுத்தாகணும் மேம், 3 ரிப்போர்ட். அதனால வேஸ்ட் பண்ணாம ஆக்சுவலி இஃப் நெஸ்டட் இஃப் ஏற்கனவே முடிச்ச நெஸ்டட் இஃப் இருந்ததுல்ல மேம், அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஃபார் லூப் மட்டும் சாரி. ஏன்னா எனக்கு இன்னைக்கு எல்லாரும் லீவு மேம். ஆக்சுவலி ஓகே. லீவ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கொடுத்தாகணும். சரி, ஸோ சரி. அதனால முடியல. ஓகே, ஓகே, ஃபைன். நீங்க உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இல்ல. ஃபார் லூப் நான் கொஞ்சம் முடிச்சுட்டேன். டீடைலா பாருங்க. ஃபார் லூப் மட்டும் நீங்க முடிச்சதுல ஃபார் லூப் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த ஃபார் லூப் மட்டும் ஓகே. மத்ததெல்லாம் முடிச்சுட்டேன். ம். நெக்ஸ்ட் அப்ப இன்னைக்கு நெஸ்டட் ஃபார் லூப் பாப்போமா? எஸ் மேம். போலாம். ஓகே. சாரி. சோ நெஸ்டட் ஃபார் லூப் கான்செப்ட் வந்து இப்ப நம்ம மேத்ஸ்ல வந்து மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஆ. அந்த ஃபார்மட் எடுத்துக்கோங்க. இப்ப மேட்ரிக்ஸ்ல வந்து 3x3 அப்படின்னு சொன்னோம்னா ஆ. ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து ரோவையும் செகண்ட் இருக்கிற காலமையும் குறிக்கும் ஆ. இல்லையா? எஸ். அந்த மாதிரி தான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார் லூப் வந்து ரோவை மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ம். செகண்ட் இருக்கிறது வந்து காலமை மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ம். சோ ஓகே. இது வந்து அவுட்டர் லூப்புக்கு, இது வந்து இன்னர் லூப்புக்கு. இது ஓகே. கவுண்ட மென்ஷன் பண்ணும். இது என்னென்ன நம்பர்ஸ் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணும். சோ இந்த ஓ. கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். ஃபார் லூப்ல மீதி எல்லாமே வந்து ஈஸியா போட்டுறலாம். ஓகே. சோ ஓகே. நெஸ்டட் ஃபார் லூப் இஸ் அ லூப் இன்சைட் அனதர் லூப். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்க போகுது. ம். இன்னர் லூப் ரன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் த அவுட்டர் லூப். அதாவது இன்னர் லூப் வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆகும் ம். அவுட்டர் லூப்போட ப்ராசஸ் முடியிற வரைக்கும். ஓ. ஓகேவா? ஓகே. This is commonly used for working with multidimensional data structures like matrix or generating patterns. ஒரு ம். மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணவோ இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணவோ இந்த மாதிரி ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ம். சோ பேசிக்கா நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு ஐ இருக்க போகுது, இன்னொன்னு ஜேன்னு இருக்க போகுது. ஆர்எல்ஸ் நம்ம என்ன கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐஜே தான் வச்சுக்கணும்ன்றது வந்து மேண்டேட்டரி புரியுது, புரியுது. கிடையாது. ஓகே. ஓகே. சோ ஓகே. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்னு நான் ஒரு வேல்யூ குடுக்குறேன் அப்படின்னா அது வந்து கவுண்ட். இங்க வந்து பாருங்க, i is 1. equal to 0, j is equal to 0ன்னு i is equal to 2, j is equal to 2 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இதுல டோட்டலா வந்து 0 0 0 1 0 2 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2. அப்ப இது என்ன மேட்ரிக்ஸ் நமக்கு? 3. 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஐலயும் 3 தான் இருக்க போகுது, ஜேலையும் ஜேலையும் 3 தான் இருக்கு. போகுது அப்படின்றது. சோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3 ம். அதே மாதிரி 4 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 3 நான் போட்டுட்டேன். இது ஓகே. அவுட்டர் லூப்போடது, இது இன்னர் லூப்போடது. இங்க ஓகே. போடுற வேல்யூ தான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டினியூஸா. ஓகே. ஓகே. சோ இப்ப i is equal to பிரிண்ட் பண்ணியாச்சு, j is equal to கொடுத்தாச்சு. இப்ப லூப் ரன் ஆக போகுது, கவனமா பாத்துக்கோங்க. ஃபார் i in range of 3 ம். அப்ப இங்க என்னென்ன வேல்யூ இருக்கும்? 0 1 2 ஓகே. i க்கு இருக்க போகுது. ஓகே. அதே மாதிரி j க்கு 0 1 2 இருக்க போகுது. ம். இப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த ஐட்ரேஷன் எப்படி நடக்கும்னா,
இந்த வேல்யூ எண்ட் ஆகுற வரைக்கும் இந்த வேல்யூவை இது கண்டிஷனா எடுத்துக்கும். அதாவது அதாவது ஜே எண்ட் ஆகிற வரைக்கும். இப்ப i is equal to 0ன்னு இப்ப இருக்கு. இப்ப j உள்ள புரியுது. வந்துருச்சு. ஓகே மேம். ஓகேவா? புரியுது நீங்க சொல்றது. சோ புரியுது. இப்ப ஆக்சுவலா 0 இருக்கு அப்படின்னா ஓகே. இப்ப எனக்கு 0,0ன்னு ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் i யோட வேல்யூ இப்ப என்ன ஆக போகுது? 1 இருக்கும். equal to 1ன்னு இன்கிரிமெண்ட் 0,1 ஆகுறப்ப 0,1 0,1ன்னு எடுத்துக்கும். 2 நெக்ஸ்ட் இருக்கனால j is equal to 0,2 2ன்னு வரும். அப்ப 0,2 0,2ன்னு பிரிண்ட் ஆகும். 3ன்ற வேல்யூ போகாது. இல்ல. ஓகே பிகாஸ் 3 ரேஞ்ச் 3 தான் கொடுத்திருக்கோம். 0 1 to 3 அது வரைக்கும். So ஓகே. again நமக்கு இப்ப என்ன திருப்பி i is equal to 1 வந்துரும் உங்களுக்கு. as usual இதே மாதிரி கண்டினியூஸா அந்த process நடந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து இன்னர் லூப் அவுட்டர் லூப். இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இருக்கிற லூப் வந்து ரோவை மென்ஷன் பண்ணும், செகண்ட் இருக்கிற லூப் வந்து காலமை மென்ஷன் பண்ணும். இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே சோ இதுல நமக்கு வந்து நிறைய பேட்டர்ன் பிரிண்டிங்ஸ் நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருப்பேன். ஸ்கொயர் பேட்டர்ன் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்பர் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்றது, இந்த ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்றது, தென் ட்ரையாங்கிள், தென் மல்டிப்ளிகேஷன். இதெல்லாம் ரியல் டைம்ல எங்கேயாவது வருவோம் மேம்? ரியல் டைம்ல ஏதாவது எனக்கு கேட்கறேன் கத்துக்கணும்ன்றதுக்காகவா இல்ல ரியல் டைம்ல தான் ஒர்க் பண்ணுவீங்களா அது மாதிரி? ரியல் டைம்ல வந்து நம்ம இந்த எல்இடி டிஸ்ப்ளே எல்லாம் பண்றோம்ல, ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்றோம். சாரி லெட்டர் பிரிண்ட் பண்ணும்போது எதுக்கு நம்ம ஸ்கொயர் போடுவோம்? எனக்கு புரியல. ஒரு இமேஜ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இல்லனா இந்த எல்இடி லைட்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணுவோம்ல. உங்களுக்கு எப்படி சொல்றது? இன்ஜினியரிங்ல வந்து மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. ஓகேவா? அதுல அந்த சிப்ல வந்து நம்ம கோட இன்சர்ட் பண்றதுக்கு அந்த நிமினோ கோடுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இல்ல சாரி. எங்க பார்த்தோம்? இதுல இந்த நிமோனிக் கோட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த சிப்ல வந்து அந்த லாங்குவேஜ் வந்து இன்சர்ட் பண்றதுக்கு. இது வந்து கமெண்ட் லாங்குவேஜஸ். இந்த ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல எல்லாம் கமெண்ட் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னோம்ல. சொல்லுங்க. சோ இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு இமேஜஸ் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணணும், இல்ல ஒரு அலர்ட் சிம்பிள், பெல் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள்ஸ வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பேட்டர்ன் பிரிண்டிங். தென் மேத்ஸ்க்கே பாருங்க, மேட்ரிக்ஸ்க்கு இந்த ஃபார் லூப் தானே யூஸ் ஆகுது நமக்கு. மேட்ரிக்ஸ் ஓகே. ஓகேவா? இந்த மாதிரி இமேஜஸ் வந்து அதான் சொல்றேன்ல, அந்த எல்இடி லைட்ஸ்ல அந்த இமேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இந்த ஃபார் லூப் பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு என்னால பிரிண்ட் பண்ணிட முடியும். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் காலம்ஸ்னு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே. மல்டிபிள் டேட்டாவை சீக்வன்ஸா எந்த விதமான பிரேக்கும் இல்லாம நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபார் லூப் வந்து நம்ம அங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்க்கலாம்னா ஒரு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ண போறோம். சோ ஸ்கொயர் அப்படின்றப்ப நான் 3x3 எடுத்துக்கலாம், 2x2 எடுத்துக்கலாம், 4x4 எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கணும். பிகாஸ் ஸ்கொயருக்கு வந்து 4 சைட்ஸ்மே ஈக்குவல் அப்படின்றனால நான் 2 நம்பர்ஸ் வந்து ஈக்குவலா எடுத்துக்க போறேன். சோ ஃபார் i in range of 4, ஃபார் j in range of 4 எடுத்தாச்சு. இப்ப பிரிண்ட் நான் என்ன சொல்றேன்? ஸ்டார் சொல்றேன். நீங்க ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்ல, என்ன சிம்பிள்ஸ் வேணா அங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ ஸ்டார் ஏன் போடுறோம் அப்படின்னா எனக்கு சும்மா ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா வேற ஏதாவது மாடல்ல வந்து பிரிண்ட் ஆகும் நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். நீங்க இங்க ஹேஷ் யூஸ் பண்ணாலும் ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம், டாலர் யூஸ் பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுதான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரியா? சோ இப்போ எனக்கு கண்டினியூஸா வந்து அடுத்தடுத்து வந்து இந்த லைன் வரணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், n is equal to ஸ்பேஸ் கொடுத்து போடலாம், ஸ்பேஸ் கொடுக்காமலும் போடலாம். நான் இங்க ஸ்பேஸ் கொடுத்து போட்டேன்னா இங்க ஸ்பேஸோட எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் ஸ்பேஸ் கொடுக்காம போட்டேன்னா இங்க ஸ்பேஸை எடுத்துட்டு பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்க போகுது. சோ இந்த லூப் முடிஞ்சதும் எனக்கு நீ வந்து அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன பண்றேன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்.
ஓகே இன்னொன்னு எண்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டாலே அந்த லைன் முடிஞ்சு அடுத்த லைன் தானா வரும்ல? அடுத்த லைன் தானா போயிரும்லன்னு கேக்குறீங்களா? ஆ. எண்ட் கொடுக்குறது அதுதானே. எண்ட் கொடுத்தா அந்த ஒரு லைன் எந்த வேணும் முடிச்சு. குடுக்குறது வந்து எனக்கு கண்டினியூஸ் லைன்ல பிரிண்ட் ஆகுறதுக்கு. பிரிண்ட் வித்தவுட் அ நியூ லைன். ஓகே. எனக்கு இந்த ஸ்டார் வந்து இப்படியே சீக்வென்ஸ் இந்த 4 ஸ்டாரா பிரிண்ட் ஆகணும். எனக்கு எஸ். அடுத்தடுத்து வந்துடக்கூடாது. அதுக்காக. ஓகே. ஓகே. ஓகேவா? இப்ப இந்த எண்ட எடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லா ஸ்டாருமே எனக்கு ஒரே லைன் மாதிரி ஒரே நீட் வந்துரும். எஸ். கீழ இருக்கும். ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் I is equal to 0ன்னு எடுத்துக்கும். When j is equal to 0ன்னு இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஸ்டார் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. சோ எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அகைன் j is equal to இப்ப என்ன ஆக போகுது? 1 அப்படின்னு மாற போகுது. சோ 0,1ன்ற பொசிஷன்ல எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் j is equal to 2ன்னு இருக்கும். I is equal to அதே 0ன்னு தான் இருக்க போகுது. சோ 0,2 பொசிஷன்ல எனக்கு ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணு. தென் அகைன் 3 அப்படின்னு மாறும். சோ 0,3ல எனக்கு ஒரு ஸ்டார பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப 4க்கு போகாது. அடுத்து என்ன பண்ணும்? திருப்பி I is equal to 1ன்னு வந்து நிக்கும். எஸ். சோ அடுத்தது I is equal to 1 அப்படின்னு மாறும். அதே மாதிரி J is equal to 0, J is equal to 1, 2, 3ன்னு 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் ஈஸியா பிரிண்ட் ஆயிடும். ஓகே. சோ இப்ப இது வந்து நார்மல். இப்ப நம்ம அந்த முன்னாடி பார்த்த சம்மும் இந்த சம்மும் வந்து நார்மலா பிரிண்ட் பண்றது. எனக்கு 0ல இருந்து 2 வரைக்கும் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ல ஒரு ஃபார்மட் வந்து பிரிண்ட் பண்ணு, எனக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இது நார்மலா ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுவும் கிரிட் பேட்டர்ன் தான். ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனா நான் என்ன பண்றேன்? இங்க 1,4 அப்படின்னு போடுறேன். புரியுது. ரேஞ்ச் எனக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப ஸ்டார்ட் ஃப்ரம் 1 எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 1 2 3 கீழேயும் 1 2 3 எடுத்துக்கும். அப்ப இதுவும் என்னதான் ஒரு 3 அதாவது இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். கரெக்ட்டா? எஸ். சோ அகைன் எனக்கு இங்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் ஆக போகுது. சோ 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. இது புரியுது இல்ல? ஓகே மேம். இப்ப வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இந்த 3 பேஜுக்கும் பிரச்சனை இல்ல. நெஸ்டட் லூப் என்ன புரியுது. இது ஃபர்ஸ்ட் எரனோ அதுக்கு அப்புறம் புரியுது. ஓகே. சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கோம்? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ண முடியுதா பாருங்க. எஸ். ரேஞ்ச் 5 இது 5 கொடுத்திருக்கீங்க. பிரிண்ட் அது ஸ்டார் கொடுத்திருக்கீங்க. அதே தான் வரும். ஆக்சுவலா என்னன்னா 5 ஸ்டார் வரும். ஏன்னா இதே மாதிரி கொடுத்திருக்கீங்க. அது எண்ட் ஈக்குவல் டுனா அது வந்து 5 ஸ்டார் இங்க 5 5 மேட்ரிக்ஸ்ல எல்லாமே ஸ்டார்ல நிக்கும். சோ இங்க நமக்கு வந்து 5x5 மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்ட்டா? அத எல்லாமே ஸ்டார்ல நிக்கும். ஸ்டார்ல. எஸ். சோ இங்க எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே எப்படி இருக்க போகுது? பெர்பெண்டிகுலர். ஸ்டார் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆக்சுவலி ஓகே. ஸ்டார் ஓகே. பட் ரேஞ்ச் I மட்டும் ஓகே. அங்கேயே கொடுத்திருக்கீங்க. சோ இதான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எஸ். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல பாருங்க ரோ வந்து எத்தனை இருக்கு? டோட்டலா 5 இருக்கு. காலமும் 5 இருக்கு. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் வந்து இல்ல. ஓகே. நான் இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்கொயரா தான் நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னோட பொசிஷனை ஹாஃப் ஆக்கியிருக்கேன். ஹாஃப் ட்ரையாங்கிள், அதுவும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுல டோட்டலா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற I என்னன்னு சொன்னோம்? ரோ எத்தனை இருக்கு அப்படின்றத சொல்ல போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. J எதுக்குன்னு சொன்னோம்? காலம் எத்தனை இருக்கு அப்படின்றத சொல்ல போகுதுன்னு சொல்லியாச்சு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்னோட ஐல நான் அதுல எத்தனை ரோ வருதோ அதை நான் ஃபர்ஸ்ட் இப்ப மென்ஷன் பண்ண போறேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்? ஃபார் I in range of நம்ம 0ல இருந்து பொசிஷன் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் 1ல இருந்து எடுத்துக்குவோம். 1 to 6 அப்படினா 1 2 3 4 5. ஓகே. எனக்கு இந்த ரோ வந்து நான் 4 வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஓகே.
என்னோட கன்வீனியன்ட் தான். நான் இப்ப இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்னோட 5 நம்பர் 5 5 5 அப்படின்னு ஆயிக்க போகுது. சோ செமிகோலன் மஸ்ட் வச்சாச்சு. எஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஜே இன் ரேஞ்ச், இந்த இடத்துல நான் என்ன ரேஞ்ச் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே 1 2 3 4 இங்க வந்து பிரிண்ட் நான் வந்து என்ன பண்ண சொல்றேன், ஸ்டார் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே அதெல்லாம் சேம் தான் எண்ட் கமா எண்ட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஸ்பேஸோட வேணும். தென் கரெக்ட்டா போடணும். இந்த ஃபார் லூப் இந்த பிரிண்ட் வந்து இந்த ஃபார் லூப் இங்க 4 இருக்கு. நான் இங்க போட போறது வந்து இந்த ஃபார் லூப்புக்கு. சோ அதனால நான் என்ன பண்றேன், இங்க பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் எம்ப்டியா கொடுக்கிறேன். ஓகே 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 இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மாறினா கூட உங்களுக்கு அவுட்புட் வராது மேம். ஓகேவா? பைத்தான்ல இந்த ஃபார் லூப்புக்கு தான் நம்ம போடுறோம்னு இந்த பிரிண்ட்டை இங்கேயே கொண்டு வந்துரும். இல்ல எஸ் மேம் நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி கர்சர் எடுத்துட்டு முன்னாடி ஸ்பேஸ் கரெக்ட்டா கொடுத்து போடணும். ஓகேவா? இத நான் மார்ஜினை ஒட்டி போட்டுட்டேன்னா அதுக்கு வேற மீனிங். எரர் பாத்துக்க. நான் மாத்தி போட்டு பார்த்தேன். எரர் வருது. கரெக்ட்டா 4 ஸ்பேஸ் அதுக்குன்னு கொடுத்தோம்னா தான் அவுட்புட் கரெக்ட்டா வரும். ஓகேவா? இந்த ஸ்பேஸ மட்டும் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்ல மஸ்டா பாத்துக்கோங்க. சரியா? சரிங்க மேம். ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்க போற வேல்யூவை பொறுத்து தான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆக போகுது. சரியா? ஓகேவா? எஸ் மேம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் என்ன கொடுத்தா இங்க பிரிண்ட் ஆகும்ன்றத பார்க்கணும். சரியா? இங்க நான் 2 னு கொடுத்தேனா என்ன ஆகும்? 2 கொடுத்தா 2 தான் வரும். பட் ஆனா இங்க பிரிண்ட் ஆகும். எஸ் எனக்கு ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும். அப்ப அங்க ஃபார்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1 தான் இருக்கும். 1 இருக்கு. அந்த ஐய நான் அங்க எடுத்து போட்டேனா அதோட இன்கிரிமென்ட்க்கு தகுந்த மாதிரி எனக்கு உள்ள பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு நான் ஒரு ட்ரை பண்றேன். இல்ல ஐ நீங்க எது போடுறீங்க, ஐன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐக்கு வேல்யூ 1 எடுத்துக்கும். 1 எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். நீங்க சொல்றது எஸ் ஒரு ஸ்டார். ஓகே. அப்புறம் 2 ஓகே. ஐயோட வேல்யூ ஓகே 1 2 3 4 வரைக்கும் வரும்போது 4 ஓகே ஓகே புரியுதா? ஓகே. ஐ இன்புட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே நான் அங்க ஓகே ஓகே 1 னு போடுறேன். இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 னா அங்க அது கன்சிடர் பண்ண போறது 0 னு தான் கன்சிடர் பண்ணும். ஆமா ஆமா. சோ அங்க வேல்யூ இருக்கு, நான் அதனால ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றேன்னு எடுத்துக்கோ. ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னவா இன்கிரிமென்ட் ஆகும்? 2 னு இன்கிரிமென்ட் ஆகுறப்ப அப்போ 1 இருக்கும். 0 0 1 ரெண்டு வேல்யூ இருக்கும். கரெக்ட்டா? எஸ் மேம். அப்ப எனக்கு எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? 2 ஸ்டார். ஓகே 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். again I is equal to 3 னு இன்கிரிமென்ட் ஆகுறப்ப 0, 1, 2 னு இருக்கும். இது புரியுதா ப்ரோ உங்களுக்கு? புரியுது மேம். ஆக்சுவலா என்ன சொல்றீங்க, ஃபார் கொடுக்குற ஐஏ என்ன பண்றீங்க, உள்ள இன்புட் எடுத்துட்டு வரீங்க. சோ ஒரு வாட்டி வரும்போது அந்த இன்புட்டோட வேல்யூ இங்க வரும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணது 1 to 5 னால என்ன பண்ணனும் 1 2 3 4 இருக்கும். அந்த 1ஓட வேல்யூ இங்க வரும்போது என்னன்னா இங்கேயும் 1 இருக்கும்போது 1 அதை எடுத்துக்கோ 0 எடுத்துக்கோ. பட் அசம்ப்ஷன் இங்க 1 இருக்கும்போது 1 1 அதனால ஒரு ஸ்டார் வரும். பொசிஷன் பொறுத்தது. எல்லா நேரத்துலயுமே இந்த இடத்துல ஐய தான் போடுவோமான்னு கேட்டா கிடையாது. ஓகே ஓகேவா? என்னோட யூசேஜ் என்னோட இன்கிரிமென்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து போடணும். இப்ப இந்த இதுல தெரிஞ்சிருச்சு இங்க ஐ போட்டாதான் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும் அப்படின்றது. கரெக்ட்டா? ஆமா ஆமா 1 1 வரும். எஸ் ஓகே. சோ இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சதுல ரைட் ஆங்கிள் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் போகவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே எஸ் மேம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க. டேபிள்ஸ் ஃப்ரம் ஓகே. இங்க நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ண சொல்றேன். 1ல இருந்து 5 டேபிள் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். கீழ நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? சோ ஃபார் I in range of 1, 6 போட்டாச்சு. அப்போ 1 to 5 வரும். 1 to 5 வந்துரும். அவுட்டர் லூப். இன்னர் லூப் எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் கீழ வரணும். அதாவது வெர்டிகலா எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் வரணும்ன்றனால நான் 1, 11 அப்படின்னு எடுத்துக்கிறேன். as usual மல்டிப்ளிகேஷன் ஃபார்மட் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு 1 into 1 is equal to 1ல இருந்து 5 into 10 is equal to 50 வரைக்கும் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஐ ஓகே ஓகே ஐ அது எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறீங்க. ஓகே தென் அது
ஓ! புரியுதா இது? இது இது வந்து ஓகே, ஓகே. அது எண்ட் டு எண்ட் ஓகே, ஓகே. அது அங்க உள்ளுக்கு ஓகே சென்டர்ல வர போறதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. இன்டூ ஈக்குவல் டூ போட்டுருக்கீங்க. ஐயும் ஜேயும் ரெண்டு எடுத்துக்கிறீங்க. ஈக்குவல் டூ ஐ எஸ். இன்டூ ஜே. ஓகே மேம். ஐ இன்டூ புரியுதா? ஜேன்றது நீங்க பிரிண்ட் பண்ண போகுது. ஒரு வாட்டி 1 இன்டூ 1 பண்ணும் 1 இன்டூ 1 வேல்யூ வேல்யூ போட போகுது. நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைன்ல வரதுனால நீங்க போட்டுருக்கீங்க. இங்க ஆமா. ஓகே. இப்ப இன்னொன்னு மேம். இப்ப இங்க நீங்க ஐ இன்டூ ஜே இங்க வந்துரும். இப்ப நீங்க இங்க சும்மா இப்ப எண்ட் எத குடுக்கலாம் அது ஓ வேல்யூ வருமா? எண்ட் குடுக்கலாம் அப்படியே பக்கத்துல வராதுங்களா? கேட்கல எனக்கு நீங்க பேசுறது. மேம் இப்ப கேக்குதா கேட்கலையா? விட்டு விட்டு கேக்குது சந்துரு. ஒரு நிமிஷம். ஹெட்செட் தான் போட்டிருக்கேன் மேம். சவுண்ட் உனக்கு மேம் இப்ப கேக்குதுங்களா மேம்? ஒரு நிமிஷம். ப்ளூடூத் கனெக்ட் பண்றேன். நான் ஸ்பீக்கர் போட்டு சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. இல்ல மேம். இப்போ நீங்க சொன்னது இது புரிஞ்சுது. பட் இங்க இங்க வந்து இப்போ இங்க ஆக்சுவலி இங்க நீங்க ஐ எடுத்துட்டீங்க. அது எக்ஸும் ஈக்குவலும் அது நீங்க இதுக்கா போட்டிருக்கீங்க. அந்தபடி வரப்போகுது. ஐயும் ஜேயும் கால் பண்ணிட்டீங்க. அப்புறம் மல்டிப்ளை பிரிண்ட் பண்ண போறீங்க. ஐ அண்ட் ஜே பிரிண்ட் ஆயிடும். ஆமா, வேல்யூ ஆமா, வந்துரும். ஆனா இங்கேயும் ஆமா. இப்போ நீங்க பிரிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஈக்குவல் டு குடுக்காம இந்த மாதிரி குடுக்கும் பொழுது அடுத்த லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருதுல்ல. அப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் நம்ம அந்த வேல்யூ கொடுத்து பிரிண்ட் விரும்ப இது கொடுத்தோமா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. எண்ட் குடுக்காம. ஃப்ரண்ட்லயே இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோகிராம்ஸ்லயும் எண்ட் இது ஈக்குவல் டு வந்து எனக்கு ஒரு லூப் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் ஆயிரும். எனக்கு இந்த 1 2 3 வந்து எனக்கு இப்படி வர வேண்டாம். எனக்கு நான் ஏன் இங்க எண்ட் போடல அப்படின்றது தானே உங்களுக்கு டவுட். இல்ல. இங்க எங்க புல்ன்றது ஏன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. காரணம் ஏன்னா, இது முடிஞ்சு ஆ போச்சு அடுத்தது வரணும்னு. இதே இது நான் ஆமா. அங்கேயும் மேலயும் எண்ட் போடாம பிரிண்ட் எனக்கு குடுத்தா தானா வருமான்னு கேட்கிறேன். பிரிண்ட் எண்டே குடுத்து வராது, வராது. அத நான் ஏன்னா அங்க எண்ட் நான் போடாம எண்ட் குடுத்தீங்கன்னா அதுதான் கன்டினியூஸா வந்துரும். கீழ கீழ கீழ. நான் தான் இன்னொன்னு கீழ இன்னும் குடுப்பேன்ல நியூ லைனுக்காக. அப்போ அது வரும் அது வராதான்னு கேட்கிறேன். பிரிண்ட் நான் நியூ லைன் குடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். ஓ! செக் பண்றேன். இப்படிதான் பிரிண்ட் ஆகும். ஓகே. நான் எண்ட் குடுக்குறதே என்னோட இது வந்து இந்த கீழ வராம எனக்கு சைடுல இப்படி வரணும்ன்றதுக்காக. அந்த அதுதான் லூப் முடிஞ்சதும் நீ கீழ வந்துக்கோ. ஆனா ஓகே. அந்த லூப் முடியற வரைக்கும் நீ எங்க தான் இருக்கணும். அடுத்தடுத்த கர்சர்ல தான் அ இருக்கணும் ஆ அப்படின்றத மென்ஷன் எஸ் எஸ் பண்றதுக்கு. எஸ் எஸ் இங்க லூப் முடியல. புரியுது ஆ மேம். இங்க ஓகேவா? ஓகே. ஓகே. ம். ஓகே. நான் கிளியர் மேம். அங்க வந்து அது அது ஓகே. ஐ அந்த ஜே ஃபுல்லா முடிய வரைக்கும் இங்க போட்டிருந்தோம். பட் இங்க அப்படி கிடையாது. நம்ம டேபிள்ஸ் ஃபார்மேட்ல வேணும்ன்றதால போடாம ஓகே. ஓகே. ஓகேவா? ஃபைன். ஓகேவா அது? அடுத்து எஸ் போலாமா? எஸ் 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 எஸ். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா 3 ஃபார் லூப் வந்துரும். ஐ இந்த பேட்டர்ன் இருக்கட்டும். ம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ஃபார் லூப் பேட்டர்னே பார்ப்போம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் இன்வெர்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஓகே. ஓகே. சோ இப்ப இவ்வளவு நேரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம் ம். இல்லையா? இந்த ரைட் ம். ஆங்கிள் ட்ரையாங்கிள்லயே இன்வெர்ட் ட்ரையாங்கிள். இன்வெர்ட் ட்ரையாங்கிள்னா வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு 5 ஸ்டார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றனால நான் 5 போட்டிருக்கேன். ம். ஓகேவா? சோ 5, 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5, 4, 3, 2, இ 1 இப்போ வரைக்கும் எடுத்துக்கும். 0 எடுத்துக்காது. இன்கிரிமெண்ட் மைனஸ் இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதனால மைனஸ் போட்டிருக்கீங்க. ரைட். ஆ. சோ எனக்கு 5ல இருந்து 4, 3ன்னு ரேஞ்ச் மைனஸ் ஆகிக்கிட்டே ஆ வரணும்னால நான் இந்த ஸ்டெப் கவுண்ட் -1 வந்து போட்டிருக்கீங்க. -1 போட்டிருக்கேன். சோ ஓகே. ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் I அதேதான். எப்படி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு வந்து நம்ம I போட்டோமோ அதே ஆ ஃபார்மேட் இந்த லூப் மட்டும் மாத்திட்டோம்னா அது அப்படியே இன்வெர்ட் ட்ரையாங்கிளா மாறிடும். ஓகே. 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 இது புரியுதா? இது புரியுது மேம். ஆனா இன்னும் கேட்கிறேன். 0லேருந்து 5 அப்படி வராது. மஸ்ட் எடுத்தவங்க உங்களுக்கு 5 தான் வேணும். அதனால ஓகே. புரியுது மேம். ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு 5 வேணும்னாலும் எடுத்ததுமே 5 எனக்கு 5 தான் ஸ்டார்ட் ம். ஆகணும்ன்றனால புரியுது, நம்ம புரியுது, 5ல புரியுது. குடுக்குறோம். புரியுது. ஓகேவா? 4,0 -1 ஓகே. கொடுத்தாலும் 4ல ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? இப்போ பண்றேன் மேம். நம்பர் ஆஃப் அதாவது ஓகே. நம்பர் பிரமிட். ஆ. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணி பாருங்க. 1 1 2 1 2 3 1 2 நெக்ஸ்ட் 3 4 ஆ 1 2 3 4 5 ஒரு நெக்ஸ்ட் நிமிஷம் அப்படியே இந்த பேட்டர்ன். இந்த 2 பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஒரு நிமிஷம். ஓகேவா? நீங்க சொல்றது ஆக்சுவலி ம். இதுதானே? அந்த ஓகே இது இருங்க நான் பண்றேன். அத பண்றேன். இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும். இது 1 2 3 4 5 ம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது 2ம் பண்ணி பாருங்க எனக்கு இப்ப. இதுவும் இதுவும். ஓகே. ஓகே. ஒரு 2 நிமிஷம். ஓகே. மினிட்ஸ் வந்துடுறேன்.
நீங்க இத ஓ! ட்ரை பண்ணிக்கிட்டுருங்க. நீங்க ஓகே. இத நான் பண்ண கொஞ்சம் நீங்க மேல போட்டு போங்களேன். மேல ஃப்ரண்ட் பேஜ் மட்டும். ஓகே. இஸ் எனஃப் ஃபார் மீ. எக்ஸாம்பிள் வேணுமா? எக்ஸாம் மட்டும். ஓகே. இது போதும் மேம். நான் பார்த்துக்கிறேன். ஓகே. பண்ணிட்டு இருங்க வரேன். எஸ் மேம். ம். ஓகே. நீங்க முடிச்சுட்டு போயிட்டீங்க. எஸ். I need to put in a range for that particular thing. ng இங்க 1 அப்படி சொன்னீங்க. இந்த நம்பர் வேணும். 1,6 போடுவோம். 6 போடுவோம். 6 ஓ! இங்க நம்பரே வேணுமே. பிரிண்ட் ஸ்டார்ன்னு போடாம பிரிண்ட் ஐன்னு குடுத்துடலாம். ஐன்னு குடுத்துட்டு ம். பிரிண்ட் ஐன்னு குடுத்துட்டு ஆமா. எண்ட் ஈக்குவல் டூ இது வேற போடணுமா? அடடடடடடடா. ஓஹோ! ஐ தான் வருது. பிரிண்ட் ஐ நம்பர். ம். ம்ஹ்ம். ரேஞ்சு ஐ தான் இங்க வரப்போகுது. 1 தானே வரப்போகுது. ம். பிரிண்ட் ரேஞ்சு. ம். ம். ம்ஹ்ம். ஐடில். ஐயோ! ஐ பிளஸ் பிளஸ் வரணும். ஐ வராது, வராது. இது 1 போட்டு 1 ஐ பிளஸ் 1 ஐயய்யோ!
இங்க 1 இன்கிரிமெண்டல் ஐயோ! தப்பா போகுது. ம்ஹ்ம். 1 ரைட்டு. ஆமா. ஒண்ணு ம், ம். ம்ஹ்ம். முடிச்சாச்சா சந்துரு? இல்ல மேம். அது ஃபர்ஸ்ட்டுக்கே தப்பா வருது. ஐயோ! ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? அதோ இப்பயே பண்றேன். அப்படியே இருங்க. அப்படியே பண்றேன். ஆ, இங்க கால். பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். கால் எங்கிட்டயே ம். போறேன். தெரியுதா மேம்? ஓகே. இல்ல போட்டுட்டேன். ஓ, இங்கேயும் ஓகே. போட்டுட்டேன். என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? end is equal to இங்கேயே i இல்ல. for i in இங்க வந்து ஸ்டார் போட்டீங்கன்னா ஸ்டாரா வரும். நீங்க வந்து இல்ல. எனக்கு நீங்க 1 நம்பர் சொன்னீங்கல்ல. 1, 1, 2, 3 போனீங்களா? அப்போ 1 வரணும். அப்போ ஆமா. ஆட் பண்ணணும். அததான் நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலா i+1 இன்கிரிமெண்டல் பண்ணும்போது இது பண்ணி போட்டேன் உங்ககிட்ட. ஓகே. இப்படி போட்டா என்ன ஆகுதுன்னா, ஆ வெயிட் அ மினிட். சாரி. நம்ம என்ன பண்ண போறோம்? 1 1 2 இரு 1 இரு 2 இருங்க 3 இருங்க. எஸ். 1 2 3 4 5ன்னு பிரிண்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஆமா மேம். அப்ப இங்க i போட்டாச்சு. இந்த அதான். இடத்துல i மட்டும் போட்டா போதும்ல? இங்க சொல்றீங்கல்ல. மேபி போட்டீங்கன்னா, ஐனா 1 i வரும். plus 1 அதெல்லாம் எடுத்துருங்க. இப்ப ஐ மட்டும் போட்டா ஃபர்ஸ்ட் அதான் போட்டேன் மேம். ஐ மட்டும் போட்டா இங்க இதா வருது. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் அதான் போட்டேன் நானு. வெறும் ஐ மட்டும் போட்டு ம். இது வெறும் ஐ மட்டும் நான் இந்த போட்டேன் ஃபர்ஸ்ட். இங்க எண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கம்மாவ எடுங்க. எண்டுக்கு எஸ். ஓகே. இது மாரி போட்டா ஐ தான் வரும் மேம் உங்களுக்கு. பாருங்க. இல்ல எரர் வருது. எஸ். எண்டுக்கு முன்னாடி கொட்டேஷன் இருக்கு. எஸ். சாரி மேம். ம். அது பாருங்க. ஐ தான் வரும் மேம். அதாவது ஃபர்ஸ்ட் இதான் உங்களுக்கு ஐ. அதனால தான் என்ன ஐய வந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலா. கொட்டேஷன்ல போடக்கூடாது சந்துரு. ஐ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ற நம்பரை தானே கொடுக்க போகுது. இப்ப ரன் பண்ணி பாருங்க. 1 2 2 3 3 3 4 4 5 5. இப்ப எனக்கு என்ன வேணும்? 1 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 1 1ல இருந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஆமா. ஆமா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. அப்போ இங்க இப்ப நான் 1 உங்களுக்கு வந்து நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். 1 2 2 3 3 3 4 4 4 5 5 5 நம்பர் இப்ப வந்துருச்சு. ஆனா எனக்கு வர நம்பரே எப்படி வரணும் அப்படின்னா 1 1 1 2 2 1 2 1 2 3 அப்படி வரணும். அப்ப எப்படி பண்ணலாம்னு பாருங்க. அப்போ ஐ வேணும். அப்புறம் i+1 தான் போடணும். ரைட்டுங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க i+1 போட்டு வைப்போம். i+1 போட்டு ஐயோ! இது வந்துருச்சு. பட் ஆனா ஓகே. இங்க தப்பா வருது. ம். ஐ தேவையில்லையா நினைக்கிறேன். ஒரு ஆட் ஆகுது. i+1
ஆஹா! குடுக்குற ப்ளஸ் அப்படியே ஆட் 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 வந்துட்டு இருக்கு. வராது. அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இருக்கு. செகண்ட் மட்டும் தான் அங்க வேல்யூ வருது. அப்போ இங்கே இப்படியே போட்டோம்னா சோ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? நான் குடுக்குற ஜே தான் எனக்கு என்ன பண்ண போகுது? உள்ள இருக்கிற வேல்யூவ பிரிண்ட் பண்ண போகுதுன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ நான் இங்க நான் இங்க என்ன பண்ணலாம்? ஜேயோட ரேஞ்ச் இருக்குல்ல, ஓகே. இந்த ஜே ரேஞ்ச்ல நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஜேவோட ஜேவோட ரேஞ்ச் ஓகே. ஐ பிளஸ் 1 குடுப்பீங்களா அப்போ? அப்ப 1, i + 1ன்னு போடுங்க இந்த ஜே ரேஞ்ச. ஆ 1, i + 1. i + 1. ஓகே. இப்போ இங்க நான் வெறும் ஐ மட்டும் பிரிண்ட் இப்ப பண்ணலாம். இந்த பிரிண்ட் ஆகுற இடத்துல ஜே கொடுங்க. ஜே ஜே. ஓகே. ஓ! ஓகே, 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 ஓகே. வந்துருச்சா? ஜேவோட ஜேவோட ரேஞ்ச் 1, 1 பிளஸ் 2 இங்க ஜே மட்டும் பிரிண்ட் பண்ணும்போது. இல்ல ஓகே. புரியுது, புரியுது மேம். ஐய குடுத்துட்டு இங்க இப்படி ஓகே. போட்டோம்னா 1 1 1 2 இங்க போடக்கூடாது. பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல போட்டோம்னா டபுள் டிஜிட் நம்பரா வரும் எல்லாமே. இல்ல, ஓகே. அப்படியா ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. ஆனா இது ம். எஸ், எஸ். இங்கேயே டபுள், டபுள், டபுள் திருப்பி, திருப்பி. ஓகே, ஓகே மேம். ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகே. ஃபைன். எஸ் மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ். ஓகே. ஒரு நிமிஷம் மேம். ஓகே. ஐ இங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகே. இட்ஸ் டைம் டு கொஸ்டின் காமிக்குமா? இருங்க. அதான் மேம். இதா இருக்கு மேம். ஓ! நான் ஸ்டாப் பண்ணணுமா? இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்புங்க மேம் அப்படியே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணவா? இல்ல. அது இது மட்டும் இது சாட்ல அனுப்புங்களேன். ஓகே ஃபைன். வெயிட். இந்த சாட் பாருங்க. டீம்ஸ். அதான் பார்த்துருக்கேன். ஓ! 1, 2, 3, 4, 5. 5, 5 வரணும். அப்போ 2மே 5 அமைக்கணும். ஆனா இங்க என்னன்னா மல்டிபிள்ஸ் 2 1 வந்து இங்க 2 வருது. 3, 4, 5. இங்க i is equal to i plus 2. I plus i. 4 plus 4. I plus i. திருப்பி i plus 4. ஓகே. எல்லாமே இங்க இருக்கிறது டேட்டா ஓகே. இப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஃபைவ் ஃபைவ் ரேஞ்ச் ஓகே. இதுவும் ஓகே தான். இங்க வரும்போது என்ன பண்ணணும்னா இங்கேயும் 1, 5 இந்த ரேஞ்ச் சாரி எக்ஸ் தான் கொடுக்கணும். ரேஞ்ச். ஆனா இங்க வரும்போது என்ன பண்ணணும்னா பிரிண்ட் இல்ல ஜே மல்டிப்ளை பண்ண n into 2 n into 2 ஆனும். 4 2s are 8 3 2s are 6. ஒன்னு வராது. 1 0 1 7 1 2 are 2 1 3 are 3 1 4 are 4. எஸ் இருங்க. ஐ ஜே இன்டூ ஐ மட்டும் கொடுத்துட்டோம்னா ஓ காட் சாரி
வந்துருச்சா? எஸ் மேம். வந்துச்சா மேம்? ஆனா இல்ல. ஆனா எஸ். ஸ்பேஸ் எதுவும் இல்ல மேம். கரெக்ட்டா வந்துச்சு. ஸ்பேஸ் நீங்க விட்டுக்கோங்க. எண்ட் இஸ் அ ஈக்வல் டு எ ஸ்பேஸ் எ எ எஸ் விட்டுக்கோங்க. எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே மேம். ஓகே? ஓகே, ஓகே. ஃபைன். ஓகே. குட். இதுவும் எப்படின்னா நீங்க நீங்க இது சொன்ன மாரி தான். ஆக்சுவலி ரோஸும் சரி, காலமும் சரி 5, 5 இருக்கணும். அதனால என்ன பண்ணேன் 1 to 6, 1 to எஸ். 6 குடுத்துட்டேன். மல்டில மட்டும் எஸ். பண்ணிட்டேன். ஆன்சர் வந்துச்சு. எஸ். எஸ். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற பேட்டர்ன் இருக்கு. ம். இன்னைக்கு பேட்டர்ன்ஸே பார்ப்போம் சரியா? எஸ் மேம். அப்படியே அடுத்த ஸ்லைடு போங்க. உங்களதுலயே அந்த எ ஸ்லைடுல இருக்கா மேம்? இங்கேயே இருக்கா? எதுல இருக்கா? அந்த நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறதுல ஸ்லைட் இது நம்பர் இது பழசு மேம். இது இருக்கு மேம். நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். லேர்ன் பைத்தான். 32 லேர்ன் பைத்தான். இதுல தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுலயே இருக்காது. இது தேர்ட் சாப்டர். ஏதோ பிளேஸ்மென்ட் ஆட் 4th சாப்டர்லாம் எதுல மேம்? இது இதுவும் இருக்கு இல்ல மேம். இருங்க. இல்ல டவுன்லோட் பண்ணிருப்பேன். 4th பண்ணிருக்கேன் மேம். நிமிஷம் இருங்க. இந்த பேட்டர்ன். எஸ். ஓகே. அடுத்த ஸ்லைட் போங்க. இதெல்லாம் நம்ம அடுத்து இன்னொரு தடவை பண்ணுவோம். அடுத்த ஸ்லைட். என்னாச்சு? ஒண்ணும் மேம். அது க்ளோஸ் ஆயிடுது. ஓப்பன் ஆக மாட்டேங்குது. 38 இது ஒயிலுக்கு முன்னாடி. அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது என்னன்னு தெரியல மேம். சரி ஓகே இருங்க நானே உங்களுக்கு இல்ல நீங்க இது ஒரு நிமிஷம் இருங்க. எதுவும் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகாது ஓகேவா? உங்களுக்கு. 30 40 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மல்டிபிள் டேபிள் பிரமிட் முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான் ஸ்டாப் பண்ணு. ம். சோ இதுல ம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இருக்குல்ல 1 101 101 ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் உங்களுக்கு ஓகே. க்ளோஸ் ஆகுது. எஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எடுத்துக்கிறேன். சோ அத மாதிரி சரி வரணும்ன்றீங்க. ரைட்டுங்களா? ஆமா. அது எதுன்னு நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். சோ இந்த பேட்டர்ன் ஓகே. இது மேம் ஒரே நிமிஷம். வீட்ல அப்பா கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம். 2 மினிட்ஸ். ஓகே ஓகே. மேம் சாரி மேம். சொல்லுங்க மேம். இப்போ 1 0 1 the first 3 pattern ஓகே மேம். then இது 2 4 6 8 10 12 இது இப்போதான் போட்டேன் மேம். 3 3 மட்டும் போட்டு போடுறேன். ஆனா ஸ்டார்டிங் 2 2 3 ஸ்பேஸ் நல்லா பண்ணிக்கலாம். பாருங்க. 8 10 12 14 16 2 2 2 போகுது. அது 3 3 போச்சு. ஓகே. எல்லாமே ஈவன். ஈவன் நம்பர்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கா? எஸ். சோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. இதையும் இதையும் இங்க பண்ணுங்க. இந்த ரெண்டையும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே 1 0 1 1 Okay. 2 3 4 இந்த 5 இதுக்கு ஏறணும். மட்டும் நான் ஒரு ஹிண்ட் தரேன். இது வந்து ASCII வேல்யூஸ் இருக்குல்ல, ASCII வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா? ஏக்கு வந்து ஒரு ASCII வேல்யூ இருக்கும், கேபிட்டல் ஏக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்கும், ஸ்மால் லெட்டர் ஏக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஞாபகம் இருக்கு. பட் ஆனா ஓகே. ஓகே. சேவ் So I ஆகும்போது think 63 கேபிட்டல் ஏ or 98 சொன்னீங்க சொன்னீங்க. அந்த வேல்யூ என்னன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த வேல்யூவை வச்சு பேஸ் பண்ணி இந்த ஏபி ஏபிசி அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இஃப் கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணி
இன்னைக்கு இந்த 2 நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரேன். ஒரு ஓகேவா? நிமிஷம், ஒரு நிமிஷம். 1, 0, 1, 1, 2, 3. இது ஓகே. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டோம். அதே மாரி போடணும். ஆனா 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. 5, 0, 5, ஓகே. 1, 5 ரேஞ்ச் வந்து ஆ ஆனா ஓகே. ரேஞ்ச் மேம் இங்க ரேஞ்ச் I is equal to 01 திருப்பி 101ன்றது எத்தனை ரோ காலம்ன்றது தான் நம்ம பார்க்கணும். அதான் மேம். இல்ல மேம் 5 இதுல 5 மேம். ஆக்சுவலி 5 போட போறேன். ஆனா என்ன பண்ண போறேன், ஆ, ஸ்டார்டிங் வந்து 5 இருக்கு. இது நீங்க இது போட்டோம்ல நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி யூஸ் பண்ண போறோம். ஸோ ரேஞ்ச் ஓகே. கொடுத்துருவோம் ஐ கால் பண்ணி போறோம். ஆனா இங்க வரும்போது அங்க அங்க உங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னா வெறும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டீங்க. இங்க 10101 போது இப்போ கண்டிஷன் வேற மாதிரி போகுது. if பயர்லயே யூஸ் பண்ணுங்க. ஃபாருக்குள்ள அதாவது நெஸ்டட் ஃபாருக்கு உள்ள if யூஸ் பண்ணி பாருங்க. இருங்க நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணுங்க. இது பிரிண்ட் ஆ பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிரலாம். இந்த சம் 2 4 6 8 10 12 14 16 18 ஓகே. அது நான் பண்றேன். பண்றீங்களா? எஸ் ஒரு நிமிஷம். எங்க இருங்க 2 4 இது நான் ஒரு நிமிஷம் நான் பிரிண்ட் பண்ணும்பொழுது Question நான் எனக்கு உங்களுக்கு சொல்றேன். இது 1 2 3 அப்படியே லைனா வருது. இங்க நான் பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் இங்க 2 அங்க 2,4 கொடுத்துருக்கீங்க. ரெண்டு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே இருங்க. 3 3 அப்போ 2,6 வரைக்கும் இருக்கு. 2,6 ஸ்டார்டிங் ஃப்ரம் 2, இங்க 6 2,6 தான் வரணும். ரைட் ரைட். ஓகே. இங்க 2,6 இங்க எல்லாம் ஒன்று. ஓகே. I is equal to I plus 1. ஐயோ அங்கேயும் 2,6ன்னு போட்டு ரன் பண்ணோம். 468 வந்துச்சு. 468 வந்துடுச்சு. 246 1,6 6 இங்க எனக்கு I இருக்குல்ல J is equal to 1 plus 1 plus J. I equal to 1 plus I. புரியுதா? புரியுது மாதிரி இருக்கு. ஆனா இல்ல மேம் ஒரு நிமிஷம் மேம் ட்ரை பண்ணவா. ஐயோ RR சாரி I is equal to I plus J is equal to 1 plus I is equal to 1 plus equal or equal? Oh yes. Oh god. ஆஹா எல்லாமே 0 வருது. சாரி. நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஸ்க்ரீன். இல்ல மேம் தப்பா தான் வருது. ஆனா ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் 2 2 போட்டேன். இப்போ என்னன்னா 4 6 8 12 அப்படி டபுள் தான் போச்சு எல்லாமே. இது 4 6 8 அதனால
இன்கிரிமெண்ட்ல ஈவன் மட்டும் வரணும்னா 1+1 வந்தாலும் இது வராது. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ம். இங்க நம்ம ஒரு புது கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓ! நான் உங்களுக்கு கோட் சென்ட் பண்றேன். இத காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. I is equal to 3, 3, அத 3. காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேம். நம் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு குடுத்துருக்கீங்க. 2 ஆரம்பிச்சு 2 நம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு num is equal to 2ல இருந்து காப்பி பண்ணு. பட் Out. ரேஞ்ச் 3 ரேஞ்ச் 2 ஓகே இது ஓகே So இது இப்போ எனக்கு குடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் நம்பர் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? 2 எனக்கு ஃபர்ஸ்ட் 2 4 6 வரணும். அதுக்கப்புறம் 8 10 12 வரணும். அதுக்கப்புறம் 14 16 18ன்னு வரணும். கரெக்ட்டா? எஸ் அப்பதான் சொல்லிருக்கீங்க. எஸ். எனக்கு டோட்டலா எத்தனை ரோ காலம்? 3 3 3 3 cross 3 3 3 So குடுத்துருக்கீங்க ரைட். for I in ஓகே. range of 3, for j in range of 3, correct. எஸ். Okay. எஸ். கீழ இருக்கிற print statement correct. ஆனா print பண்றப்ப எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 2 வரணும். அடுத்து அதனால 4ன்னு வரணும். அடுத்து 6ன்னு வரணும். 2 2வா இன்கிரிமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் 2ன்னு வரணும் அப்படின்னா நான் ஒண்ணு ஜே குடுக்குற இடத்துல 2 அப்படின்றத கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நான் 2ன்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு காலமோடது மிஸ்மேட்ச் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும். சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றப்ப num is equal to 2, அதாவது n is equal to 2 or else ஏதாவது ஒரு ஓகே. வேரியபிள் நேம் போட்டு 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அதே வேரியபிள் இங்க கால் பண்ணிட்டீங்க. So, அதனால அந்த ஸ்டார்டிங்கே 2 வேரியபிள ஆரம்பிக்க போகுது. நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு கம்மா end is equal to கொட்டேஷன் கொடுத்துட்டு அடுத்த எனக்கு லைன் எத்தனை வரும். நம்பர் இன்கிரிமெண்ட் ஆகுது? 2 நம்பர். 2 நம்பரா இன்கிரிமெண்ட் ஆகுது. சோ num plus is equal to 2ன்னு கொடுக்கிறேன். இப்போ இத ரன் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே வந்துருச்சா? 2 4 6 ஓகே. உள்ள ஓகே 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 உள்ள நீங்க கொடுக்க போற நம்பரையே நீங்க ஆக்சுவலி வேரியபிளா கான்ஸ்டன்டா இது பண்ணிட்டீங்க. 2 2 வரப்போறதுனால ஓகே. இது 2 2 வரது போல போட்டீங்க. அப்ப இதுவே இப்ப நான் ஈவன் நம்பரா வேணும்னா மைனஸ் +1 கொடுத்துறேனா? 2 3 4 5 6 பிகாஸ் ஸ்டார்டிங் நம்பர் அங்க என்ன இருக்கு? நமக்கு 2 2 2 2 தான் இருக்கு 2 தான் இருக்கு 2 தான் இருக்கு நீங்க 2 அங்க தான் இருக்கு. 3ன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எஸ் உங்களுக்கு எஸ் ஆட் எஸ் நம்பரா பிரிண்ட் ஆகும். எஸ் ஆமா ஓகே மேம். 3 4 5 வராது இல்லையா? அப்போ 1 நம்பர் வரும். இப்போ இங்க 4ன்றது ஈவன் நம்பர் இல்ல மேம். அப்ப இது தப்பு தானே மேம் இது? ஆமா, இங்க இந்த கான்செப்ட் தப்பு. நீங்க வந்து இப்ப அப்ப வந்து என்ன பண்ணணும்? +2 பண்ணி பாருங்க. அங்க வந்து 2 போடுங்க. இங்க மாறக்கூடாது. மேல மட்டும் நம்ம ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் மாத்திரணும். எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம். ஓகேவா? இங்க ஈவனும் ஆடோ ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ப்ளஸ் தான் போகுது. அங்க ஸ்டார்டிங் நம்பர் தான் வச்சு தான் மென்ஷன் பண்ண போறோம். ஓகே 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 மேம். நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லிருந்தேன்? 101 101 0101 10101. ஓகேவா? ஆமா. இதுக்கு இந்த எப்படி ரைட் பண்ணலாம்? இது நீங்க தான் பண்ணணும். இது யோசிக்க கூட முடியாது. ஏன்னா இது சொல்லல. இப்போ வெறும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டைம் வெறும் பிரிண்ட் குடுத்தீங்க. அதே எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பட் இங்க நான் ஒரு இதுக்கும் என்ன பண்ணனும்னா எனக்கு இது என்ன சொல்றது? 5 5 புரியுது. அந்த 5 5 புரியுது. ஸ்டார்டிங் தான் பண்ணனும். அதனால என்ன பண்ணனும் ரேஞ்ச் வந்து ஐ எடுக்க போறோம்னா 1 i is equal to i இன்கிரிமெண்ட்ல வந்துற போகுது. ஆனா வேல்யூ வந்து 101 10 அது மாதிரி வரும்போது அதுதான் யோசிக்கணும் போணும்னு. நான் இதுல என்ன சொல்லிட்டேன்? ஃபர்ஸ்டே வந்து கண்டிஷனல் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்குள்ள நீங்க இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஃபார் லூப் குள்ள இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண சொல்றீங்க. எஸ், ஃபார் லூப்புக்கு உள்ள இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். சோ இதோட ஃபர்ஸ்ட் பேசிக் கோட் எழுதுங்க. 2 நெஸ்டட் ஃபார் எழுத போறோம்னு சொல்லியாச்சு. பேசிக் நெஸ்டட் ஃபார் லூப்போட கோடிங் எழுதுங்க. இது மாத்திக்கலாம்.
I is equal to இங்க 1 5 1,5 மொத்தம் 5 கொடுத்துருவோம். ரேஞ்ச் 1 to 5 போகுது. இல்ல இங்க ஓகே j is equal to iன்னு கொடுத்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க வரும்போது equal to range 5 to ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ வந்து அதுதான் சொல்றேன் மேம். நீங்க ரேஞ்ச் 5 எடுத்துட்டா 0ல வந்து 5 அங்க வரைக்கும் வரும். 5 ஃபார் வந்து கரெக்ட். ஃபார் i ஓகே. இன் ரேஞ்ச் ஆஃப் 5 வந்து ஓகே. ஃபார் j இன் ரேஞ்ச் ஆஃப் i ஆ போடுவோம். ஆமா அப்போதான் ஐயோட வேல்யூ ஒண்ணு உள்ளுக்குள்ள வரும். 0ல எனக்கு இருந்து வந்து இங்க எப்படி வேணும்? 1 0 1 1 0 1 அப்படி வேணும். அப்போ அப்ப என்ன இங்கதான் பண்ணணும்? இங்கதான் மாத்தணும். இதுக்குள்ள ஒரு ஃபார்முலா போடணும். நீங்க 1 ரைட்டுங்களா? இல்ல 1 கமா போட்டு இப்போ 1 கமா நீங்க அந்த ஃபார் j வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நீங்க எதுவுமே போட வேண்டாம். அடுத்த லைனுக்கு போயிரு. உள்ள ரேஞ்சுக்குள்ள எதுவுமே நீங்க கால் பண்ணலனா வெயிட் சொல்றேன். நீங்க அந்த கம்ப்ளீட்டா எனக்கு அவுட்டர் லைன் மட்டும் நீங்க பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு உள்ள என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே ஃபார் பட்டு இங்க இஃப் i is equal to சோ இதுல வந்து என்ன பண்றாங்க 101 101 0101 அப்படி வருது. நான் இப்ப இந்த இடத்துல கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால இந்த 101 பேட்டர்னை பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஆனா if range ஓகே இது புரியுதுல நான் சொல்றது? இல்ல கண்டிஷன் எனக்கு புரியுது. இஃப் கண்டிஷன் இஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், இஃப் i is equal to range 5னா மேபி அது 0ல இருந்து 5 வரைக்கும் 0ல இருந்து 4 வரைக்கும் அசம்ப்ஷன் பண்ணிக்கும். இந்த j வந்து உள்ள இந்த ரேஞ்ச் பதில் ஏதோ ஒன்று போடணும். அதுதான் நீங்க சொல்றீங்க கீழே கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படி மேலே எதுவே போட்டுட்டு இருக்கீங்க. லூப்குள்ள போடும்போது நீங்க சொல்றீங்க ரைட்டுங்களா? லூப் அதாவது என்னன்னா ஃபார் j is equal to போட்டு இந்த லூப் உள்ள போடும்போது என்னன்னா அது வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த வேல்யூவே jல கொடுக்கும். அதை பிரிண்ட் பண்ணும்போது jல பிரிண்ட் பண்ணணும். இது ரைட்டு. ஆனா லூப் கொடுக்கும்போது நீங்க ஃபார் என்னன்னு கொடுப்பீங்க? 0 வேணா ஸ்டார்டிங் வந்து 0 இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. சரி ஓகே. நான் 1,5 ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? or else 1,6 ன்னு வச்சுக்கலாம். ஓகே 1 2 yes. 3 4 for j in range of 1, i plus 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே 1 ஓகே இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா 1 1 + பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் நல்லா பாத்துக்கோங்க. i plus j modulo by 2 comma end is equal to output வருமா வராதா? divide by 2 மாடல் ஓகே ஓகே அது 1 0 1 ஓகே இல்ல அதான் சொல்றேன் 1 அப்புறம் 1 + 1 2 அந்த 2 நீங்க ஆக்சுவலி மாடல் பண்ணும் பொழுது ஓகே அப்போ 2 மாடல் பண்ணீங்கன்னா இருங்க 0 1ல இருக்கு. வெயிட் பண்ணுங்க. எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 1 வரணும். ஆமா மேம். ஆமா மேம். 1 எப்ப வரும்? இங்க ஆட் நம்பர் இருந்தா 1 வரும். ஓகே அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்னோட ரேஞ்ச் நான் 0 ன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே அப்ப இங்க வரப்ப 0 0 இருக்குமா? 0 0 + 1 1 1 modulo by 2 1 modulo வந்துரும். yes இது 0 + 1 இந்த நம்பர் கிடையாது. because 0, 1 அப்படின்றப்ப எனக்கு 1 தான் இருக்க போகுது. இந்த நம்பரை நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இங்க இன்கிரிமெண்ட் 1க்கு போயிடும். அப்ப 1 + 1 1 + 1 2 ஆமா ஓகே 2 modulo by 2 0 next 3
இப்படியே இன்கிரிமெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த கோட் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் வருதான்னு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பாருங்க. ஓகே. ஜீரோ 10101. எஸ் மேம். வந்துச்சா? சோ பேட்டர்ன் பிரிண்டிங் கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணணும் சந்திரு, ஓகேவா? ஓகே ஓகே. சோ நம்ம எல்லா வேலையுமே எங்கதான் பாக்குறோம்னு பாருங்க, அந்த ஜேலையும் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இதுதான் பண்றோம். ஆமா மேம். இது முன்னாடி பண்ணீங்க, சோ இதுவும் இதுதான் பண்ணிருக்கீங்க. அப்போ ஓகே. எல்லாத்துலயுமே அந்த ரெண்டுக்குள்ளதான் நமக்கு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. சோ எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு 2 சம் கொடுக்குறேன். ஓகே இப்ப ஓகே. இதுல இருக்கிற இதை எல்லாத்தையுமே இங்கேயே பண்ணியாச்சு மேக்ஸிமம். நான் ஒரு 2 சம் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்றப்ப அதை இல்ல இல்ல ட்ரை இல்ல நான் பண்ணுங்க, பண்றேன், இன்னைக்கு பண்றேன். ஆனா ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்டா தான் அதுல இருக்கு கொஞ்சம். எந்தெந்த சம்னா, ஓகே. இங்க பாருங்க, இந்த சம் ஏ ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடி, இதுதான் ஓகே. இதோட ஆஸ்கி வேல்யூ என்னன்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இத பிரிண்ட் பண்ணிடலாம், இந்த பேட்டர்ன். ஓகே. சோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே ஓகே. இது இப்ப போட்டிருக்கீங்க, ட்ரை அதே மாதிரி பண்ணி, போட்டு வேண்டாம் 3. ஓகே ஓகே. ஓகே. சோ மீதி எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஸ்லாண்டிங் ட்ரையாங்கிள், இப்படி டைமண்ட் பிரிண்ட் பண்றது, ஹாலோ ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்றது, இது இதுவும் ஓகே. ஈஸி தான். இந்த பேட்டர்னும் ட்ரை பண்ணி பாருங்க. சம் ஆஃப் இது வந்து பரமீட்டர். செஸ் போர்டு பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஓ சரியா? ஓகே ஒரு ஓகே. இடத்துல பிளாக் இருக்குன்னா ஒரு இடத்துல பிளாக் இருக்க கூடாது, பிளாக் இருக்குன்னா பிளாக் இருக்க கூடாது, இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா நானே சொல்லி தரேன். ஓகே. இது ரெண்டும் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லணும் கண்டிப்பா நாளைக்கு, ஓகேவா? ஓகே ஓகே மேம். இந்த இது ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்கீங்களே. இது ஈஸி தான். உங்களுக்கு இந்த பிளாக் வேணும் அப்படின்னா பிளாக் பாக்ஸ்னு டைப் பண்ணுங்க, இங்கேயே வரும். இல்ல புரியுது. அது அது காப்பி பண்ணி அதை எடுத்து உள்ள போட்டுப்பீங்க. பிரிண்ட் ஆமா, அதை பிரிண்ட் பண்ணும் உங்களுக்கு. நீங்க அதேதான் டைப் பண்ணீங்கனாலே வரும். நீங்க சும்மா இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி கோட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே ஓகேவா? ஓகே. ஓகே. சோ பிளாக் பாக்ஸ் பேட்டர்ன் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகே. 0,6 சரியா? சோ ரேஞ்ச் 3 சம் வரணும். கொடுத்திருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லாண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹாலோ ட்ரையாங்கிள் இருக்கு, டைமண்ட் பேட்டர்ன், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி 3 ஃபார் லூப்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இருக்கும். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிக்கலாம். இதை நீங்க பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் அது போகும், ஓகேவா? கண்டிப்பா 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 மேம். ஷூர். சிந்திக்கிட்டே புரியுதா? இருக்கேன். எஸ் எஸ் மேம். இன்னொன்னு நீங்க சொன்னீங்களா, அதே இன்னொன்று இருக்குல்ல 00, அது போட்டு பார்த்துட்டு. ஓகே ஓகே மேம். ஓகே. ஓகே. Anyhow is this இல்ல இந்த not bad, not bad. On to அது ரைட் தான். ஆனால் 0 வந்து 3 ஓகே. இது 0,3 எனக்கு கொடுக்குமா? 0 மேம். அது இது ஒன்று மட்டும் போட்டேன். அது அதே தான் கொடுத்தேன். நீங்க கொடுத்ததில்ல தெரியுங்களா? ஸ்க்ரீன் மட்டும் தெரியுது. அந்த 010 வந்துருச்சா? அது ரேஞ்ச் ஆனா போட்டு கொடுத்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு, 010 101 டயகனல்ல 010 வராம சுத்தி சுத்தி வந்திருக்கு. இதோ தரும் நான் வந்து டயகனல்ல எனக்கு 1 வரணும். அப்படிங்களா? நல்லா வேறு நிமிஷம் பாருங்க. வச்சிருக்கீங்களா தெரியல என்கிட்ட. ஓகே, நான் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்றேன். ஷேர்லி போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே போட்டிங்களா? தேங்க். ஓகே
ஓ 100. ஓகேவா? இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆ சரியா? எஸ். மேபி ஓகே. சம்திங் டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே. தேங்க் யூ சோ தேங்க் யூ மேம். கிளாஸ் இருக்கு. ஓகே. சாரி மேம். தேங்க் யூ மேம். பாய். இல்ல. ப்ராப்ளம் இல்ல. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ம். பார்த்துட்டு டவுட் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஓகே? கண்டிப்பா மேம். கண்டிப்பா மேம். ஓகே தேங்க் யூ. ஷூர். தேங்க் யூ. தேங்க் யூ. பை மேம். பை.